எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. படம் எப்படி இருக்குது, அதுவும் டிராகன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ லவ் டுடேக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை சூஸ் பண்ணார், விச் மீன்ஸ் டிராகன்லேருந்து ஸ்டார்டிங்கில் நடிக்கும் போதே இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கிறாரா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஓரளவுக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கிறாரு. லவ் டுடே அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் வேற ஒரு ஜானரில் ஒரு நல்ல ஒரு கதைக்களமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இதில் எஃபர்ட்ஸ் நிறையாவே போட்டிருக்காரு. குறிப்பாக பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா துருன்னு இருப்பாருங்க, சூப்பராக இருப்பார், என்கேஜாக வச்சுப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த திரைப்படத்துலேயும் லவ் டுடே அளவுக்கு இல்லைனாலும் இதில் அப்படி ஒரு கலவையான ஒரு மிக்சர் ஒரு எமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிரதீப் ரங்கநாதன் முன்னாடிலேருந்தே எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, தனுஷ் மாதிரியே தோற்றமளிக்கிறாரு, தனுஷ் மாதிரியே ஆக்டிவாக இருக்காரு, தனுஷ் மாதிரியே டான்ஸ் ஆடுறாரு, தனுஷ் மாதிரியே துருன்னு இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட எஸ், இதுலேயும் ரிசம்லன்ஸ் நிறைய தனுஷ் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பிரத்யேகம் ஒரு இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் அங்கங்கே அப்பப்போ நிறைய விதத்தில் வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்த ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், இல்லாட்டி சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தனித்திறமையை அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு தாங்க சொல்லணும். ஓமை கடவுளை அஸ்வத் மாரிமுத்து பொறுத்தவரை ஓமை கடவுளையிலேயே நிறைய இடங்களில் அந்த இமோஷன்ஸை சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பாரு. தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரா பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே அதில் இதில் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இது பிரதீப் ரங்கநாதன் மூவியான்னு கேட்டால் இல்லை, ரெண்டு பேரோட காம்பினேஷனில் அஸ்வத் மாரிமுத்துவோடதும் பிரதீப் ரங்கநாதனோட கம்பைன்டு மூவி, காம்பேக்ட் மூவி நம்மளுக்கு சூப்பர்டாக ஃபில்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுது. ஓகே, கதைக்களத்துக்கு வருவோம். பிரதீப் ரங்கநாதன் +2 படிக்கிறாரு. அதில் 96% எடுத்து சூப்பர் குட் பாயாக வலம் வராரு. பொதுவாக குட் பாய்னாலே பெண்களுக்கு பிடிக்காது இல்லையா, ரகர்ட் பாய் தான் பிடிக்கும். 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் சரி, அடித்தடி மாசாக இருக்கணும் அப்படின்பாங்கள்ல. ஸோ அந்த கான்செப்டை இதில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ஹீரோக்கு ஒரு பிரேக்கப் வரும்ல, இப்படி இருந்தால் தான் பெண்களுக்கு பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி ரகர்ட் பாயாக கல்லூரியில் வலம் வராரு. அப்பதான் அனுபமாவோட காதல் ஏற்படுது. அந்த காதல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆஸ் யூஷுவல் வர ஹீரோயின் மாதிரி அனுபமாவை காட்சிப்படுத்தியிருந்தாலும் கூட ரொம்ப கியூட்டான சில சீன்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அண்ட் இமோஷனல் சீன்ஸ் வரும்போதெல்லாம் பிச்சு உதறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பிரதீப் ரங்கநாதனுக்கும் அனுபமாவுக்கும் அந்த ஒரு பிரேக்கப் சீன் வரும். அந்த பிரேக்கப் சீன் சும்மா மாசாக இருக்குங்க. ரொம்பவே நீலாம் வேஸ்ட், நீ ஒரு ஜீரோ, நீ எதுக்குமே லாக்கி பட மாட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல எல்லா ரியல் பசங்களும் அப்படி நம்ம ஒன்றுமே இல்லைடா, நம்மளை உடச்சிட்டாடா, சுக்கு நூறாக உடச்சிட்டாரா அப்படின்னு நினைப்பாங்கள்ல. அந்த மொமெண்ட் அப்படியே அஸ்வத் மாரிமுத்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். அந்த எஸ்பெஷலி அந்த சீன் எல்லா பசங்களுடைய லைஃப்லேயும் எங்கேயாவது ஒரு பக்கத்துலையாவது அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் எடுத்து காமிச்சிருப்பாங்க. பிரதீப் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அவர் தனுஷோட இன்னதான் ஒரு கலவையாக இருந்தாலும் கூட 2K ரெவல்யூஷன் பிரதீப் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு நினச்சி வச்சிருக்கிற விஷயங்கள் காட்சிப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை நடிப்பில் வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், அப்படியே வழங்கியிருக்காரு பிரதீப். ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. செகண்ட் ஆஃப் அப்படியே இது முடிச்சுட்டு அண்ட் அவர் காலேஜில் ஒரு மிகப்பெரிய கேரக்டராக வந்திருக்காரு. மிஷ்கின் அப்படின்னு தான் சொல்லணும், ப்ரொஃபஸராக வந்திருக்காரு. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டிங்கன்னா காலேஜுக்குள்ள உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும்.
ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. பிரதீப்பினுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸரான மிஷ்கின் இவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்ட் அந்த சப்போர்ட்டிவ் வந்து எப்படி வந்துட்டு 48 அரியர்ஸை கிளியர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினாரா இல்லையா பிரதீப் அப்படிங்கிறதா வந்துட்டு கதைக்களமாக இருக்குது. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் அஸ்வத் மாரிமுத்துக்குன்னே ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, டைலாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு கரெக்டான டைமிங்கில் வந்துட்டு டெலிவர் பண்ணி வச்சிருக்காரு பிரதீப்பை. அண்ட் மோர் ஓவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன். பொதுவாக வந்து அப்பா அம்மா பேஸ் வந்து சப்போர்ட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து வேற லெவலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்துட்டு இந்த படம் இந்த கதைக்களத்தில் வந்து அந்த ஹீரோவை பொர்ட்ரே பண்ண விதம் வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜாலியாக அண்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து அங்கங்கே வந்து சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் வந்துட்டு பிரதீப்போட லவ் டுடேவோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இதில் வந்து அஸ்வத்தோட கலவைகளும் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. அண்ட் பாடல் காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான 2K பசங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து புகுத்தி இருக்காங்க. அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்துக்கு மெயினான ப்ளஸ் வந்து அந்த கேரக்டரைசேஷன் தான் நான் சொல்வேன். குறிப்பாக அந்த அப்பாவா வர ஜார்ஜ் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காருங்க. அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். நல்லா இருக்கு. அண்ட் வந்து அவரை காமிச்ச விதமாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்குள்ள பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னதான் வந்து பழைய ஒரு லைனை எடுத்து இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருந்தாலும் கூட எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்பெஷலி வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காமல் வந்து சூப்பராக வந்து போகுது. அண்ட் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் கூட அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் இப்போ இருக்க பசங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து முடியுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது எஸ், இது சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். ஃபைனலி டிராகன் வந்து விறுவிறுன்னு போகுமா அப்படின்னு கேட்டால் எஸ், விறுவிறுன்னு தான் போகுது. பட் வந்து அந்த பிரேக்குக்கு கொஞ்சம் முன்னாடி லவ் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இந்த சிம்புவோட பாடல் வந்து கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம மனதை கவர்ந்துச்சா, அப்படி மனசை போட்டு தாக்குச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இன்னும் போய் கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க லவ் போர்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி சென்டிமெண்டலாக வரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பட் அது 2Kக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்க பார்க்கும்போது வந்து கிரிஞ்சாக இருக்குது, பூம்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது நான் முன்னவே சொன்ன மாதிரி இது லவ் டுடே அளவுக்கு வந்து அப்படி இப்படி இருக்குமான்னு கேட்டால் இல்லை, லவ் டுடே மாதிரி இது கிடையாது. இது வேற, அது வேற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்தோட சேர்ந்த கலவையாக தான் வந்து இந்த டிராகன் படத்தை